Okay, in this video, let us explain about the carbon nanotubes. The carbon nanotubes என்றது என்னன்னா நானோ மெட்டீரியல். ஸோ இந்த நானோ மெட்டீரியல் வந்து இட் இஸ் யூஸ்ட் இன் தி அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், இந்த அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. And it finds battery technology applications. அப்புறம் வந்து இந்த chemical field it finds application. So it has more applications. Let us discuss in detail. Carbon nanotubes என்றது என்னன்னா, it is made up of graphene. Graphene is nothing but it is rolled into a cylindrical shape. இந்த graphene என்றது graphite ஸ்ட்ரக்சரில் இருக்க ஒரு லேயர் தான் கிராஃபின்னு சொல்லுவாங்க. The first diagram, it is what the graphite structure. Graphite என்றது nothing but it is allotropy of carbon atoms. அதாவது it is made up of carbon atoms. Diamond பார்த்தீங்கன்னா diamondம் it is allotropy of carbon atoms தான். But arrangement of carbon atoms diamondல வந்து it is arranged the cubical units எல்லாம் இருக்கும். பட் இந்த graphite ஸ்ட்ரக்சரில் கார்பன் ஆட்டம்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா, it is arranged the form of 3 sheets of layers அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதில் கார்பன் வந்து இட்ஸ் பாண்டட் டுகெதர் பை ஸ்ட்ராங் கோவலண்ட் ஃபோர்ஸு. அதுக்கப்புறம் இந்த கார்பன் ஆட்டம்ஸ்லாம் பாண்டட் டுகெதர் இந்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸிகனல் ரிங்கு. ஸோ இந்த எக்ஸிகனல் ரிங்லாம் சேர்ந்து ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இட் ஹாஸ் 3 layers ஆஃப் ஷீட்டு. அந்த 3 sheet of லேயருமே வந்து இட் இஸ் பாண்டட் பை a weak van der Waals force. So that is what the second picture clearly explains the structure of graphite. So இந்த graphiteல ஒரு ஷீட் வந்து தான் வந்து கிராஃபின் சொல்லுவாங்க. இந்த கிராஃபின் வந்து இட் இஸ் rolled into a cylindrical shape. அதுதான் வந்து கார்பன் நானோ டியூப்ஸ். கார்பன் நானோ டியூப்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் இன் 3 structure. ஒன்று வந்து ஆர்ம்சேர் ஸ்ட்ரக்சர், செகண்ட் இஸ் ஜிக்ஸாக் ஸ்ட்ரக்சர், தேர்ட் இஸ் ஸ்கைரல் ஸ்ட்ரக்சர். இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரில் ஆர்ம்சேர் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா, ஆக்சிஸ் ஆஃப் த டியூப், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஆஃப் தி டியூப் வந்து when it runs parallel to the bonding between the 2 carbon atoms. 2 கார்பன் ஆட்டம் பாண்டிங்கில் அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ரன்ஸ் பேரலாக இருந்ததுன்னா we get the armchair structure. ஸோ இந்த எக்ஸிகனல் ரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ம் சேர் மாடலில் இருக்கிறதுனால இது வந்து ஆர்ம்சேர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் செகண்டில் ஜிக்ஸாக் ஸ்ட்ரக்சர். The axis of the tube வந்து runs perpendicular to the bonding between the 2 carbon atoms. The diagram பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். It is not touching the parallel to the bonding between the 2 carbon atoms. Perpendicular line, dotted lines இருக்குது. ஸோ இது வந்து ஜிக்ஸாக் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி கார்பன் நானோ டியூப்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸிகனல் ரிங்ஸ் எப்படி இருக்கும்னா வந்து இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ ஜிக்ஸாக் மேனர். அண்ட் தேர்ட் இஸ் கைரல் ஸ்ட்ரக்சர். கைரல் ஸ்ட்ரக்சர் வந்து லைட்டாக tilted form of this zigzag structure. Ingeo axis of the tube and runs perpendicular to the bonding between the 2 carbon atoms. And next is classification of carbon nanotube. It is classified into single walled and multi walled. Single walled nanotube na enna ஒரே ஒரு கிராஃபின் ஷீட்டை ரோல் பண்ணால் single walled carbon nanotube. நிறைய 1 2 3 or more than that கிராஃபின் ஷீட்டை ரோல் பண்ணால் we get multi walled carbon nanotube. And properties of carbon nanotubes பார்த்தீங்கன்னா electrical properties வந்து கார்பன் நானோடியூப்ஸு இட் ஆக்ட்ஸ் அஸ் அ கண்டக்டிங் மெட்டீரியல் ஆர் செமிகண்டக்டிங் மெட்டீரியல். கண்டக்டிங் மெட்டீரியலாக இருக்கும், அப்படி இல்லைனா செமிகண்டக்டிங் மெட்டீரியலாக இருக்கும். எப்போ இது கண்டக்டிங் பிஹேவியரும் இருக்கும்னா டிபெண்ட்ஸ் வந்து டயாமீட்டர் ஆஃப் தி மெட்டீரியல். டயாமீட்டரை பொறுத்து தான் வந்து அந்த கார்பன் நானோடியூப்ஸு கண்டக்டராக இல்லை செமிகண்டக்டரான்னு சொல்லலாம். அதாவது ஃபார்பிடன் பேண்ட் கேப் ஆஃப் செமிகண்டக்டர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டயாமீட்டர் ஆஃப் த டியூப். டயாமீட்டர் வந்து பெருசாக இருந்ததுன்னா ஃபார்பிடன் பேண்ட் கேப் சின்னதாக இருக்கும். அப்போ அந்த கேஸில் கார்பன் நானோ டியூப்ஸ் வந்து இட் ஷோஸ் த பிஹேவியர் ஆஃப் கண்டக்டிங் மெட்டீரியல். அதே டயாமீட்டர் வந்து when it is small diameter இருக்கும்போது forbidden band gap it will be more. So forbidden gap moreனாலே we can tell that the material it is acting as a semiconducting behavior. So diameter of the tube எப்படி manufacture பண்ணுறோமோ depends on that it shows the electrical behavior. And mechanical properties பார்த்தா it can withstand maximum strain. இப்போ maximum strain withstand பண்ணுறதுனால so it has high ultimate tensile strength. அப்புறம் the surface of the carbon nanotubes வந்து it will be more than the graphite material. Surface area என்றது nothing but for ஒரு cube consider பண்ணிங்கன்னா வால்யூம் ஆஃப் த கியூப்னா கெப்பாசிட்டி ஹவு மச் இட் ஆக்குபைஸ். சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கியூபில் 6 ஃபேஸஸ் இருக்குது. ஸோ ஒரு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஏரியா கால்குலேட் பண்ணிங்கன்னா 6 into ஏரியா ஆஃப் த ஒன் சைட் ஆஃப் தி கியூப். ஸோ இது வந்து திஸ் இஸ் வாட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம். வால்யூம்ன்றது குவான்டிட்டி எவ்வளோ ஆக்குபை பண்ணுறது, இங்கே சர்ஃபேஸ் ஏரியானா ஸ்பேஸ் எவ்வளோ ஆக்குபை பண்ணிக்கிறது. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் நானோ டியூப் வந்து இட் இஸ் வில் பி கிரேட்டர் தென் த கிராஃபைட்.
அப்புறம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் நானோ டியூப்ஸ் வந்து ஹைலி ரெசிஸ்டன்ட் டு எனி கெமிக்கல் ரியாக்ஷன். இட் டசன்ட் டேக் பார்ட் இன் த கெமிக்கல் ரியாக்ஷன் பட் இட் ரெசிஸ்ட் டு தி எனி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நானோ டியூப்ஸ் ஹாவ் எ ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி, அதாவது இட் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் எனர்ஜி. தெர்மல் கண்டக்டிவிட்டின்றது என்னென்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் கண்டக்டட் பை யூனிட் ஏரியா, பை யூனிட் டைம், பை யூனிட் டெம்பரேச்சர் gradient. Applications of carbon nanotubes. Based on the properties of the carbon nanotubes, it finds application in the electrical and electronic application. Electrical field la pathina carbon nanotubes வந்து when that is subjected to electric field, what happens, it emits the photons. So in the case la electrical applications பார்த்தீங்கன்னா கார்பன் நானோ டியூப்ஸ் வந்து இட் இஸ் யூஸ் டு இந்த மேனுஃபேக்சரிங் ஆஃப் பேனல் டிஸ்பிளேஸ்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டரில் சோர்ஸும் ட்ரெயினும் when it is connected with the carbon nanotube. So switching time of these devices increased because of this carbon nanotubes when compared with the normal field effect transistor. So this is what the electronic application. So when coming to the computer application பார்த்தீங்கன்னா it acts as a switching device. Carbon nanotubes வந்து acts as a switching device. Battery technologyல lithium மாதிரி இருக்க charge carriers ஸ்டோர் பண்ணுறதுக்கு carbon nanotubes are used. Mechanical application can withstand high forceன்றதுனால so it can withstand high strain, so that it is used in the application as a shielding for the electromagnetic radiation. Chemical reactions பார்த்தீங்கன்னா it helps to detect the presence of poisonous gases in any area. This is what the applications of carbon nanotubes. Thank you for watching.